நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மதி மந்தானம் ஆவித்ய ஏனாசௌ ஸ்ருதி சாகராத் ஜகத்ஹிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாக. இது ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். சந்திரன் உதித்தால் நாம் அனைவரும் பேருவகை கொள்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். மகாபாரதன் ஒரு சந்திரத்தை போலே, அதாவது அமுதத்தை போலே. சந்திரன்னு சொன்னால் அமுதமயமான கலைகள் உடையவர், அமுதம் போன்ற ஒளி கற்றைகளை உடையவர். சந்திரனும் அமுதமும் எப்போதும் ஒரே மாதிரி படிக்கப்படுவார்கள். பகவான் பார்க்கடலை கடைந்த போது அமுதம் தோன்றித்து. அமுதமயமான ஒளி படைத்தவர்தான் சந்திரன். அந்த சந்திரனை போன்றதுதான் மகாபாரதம். இந்த அமுதம் எங்கிருந்து கடைந்தெடுக்கப்பட்டது? மகாபாரதங்கிற சந்திரம், மகாபாரதங்கிற அமுதத்தை வேதவியாசர் கடைந்து எடுத்தார். கடையறதுனாலே பகவான் பார்க்கடலை கடைந்ததுதான் ஞாபகத்துக்கு வரும். 1000 தோளால் அலைக்கடல் கடைந்தான் எம்பெருமான். நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்தமுதம் கொண்டுகந்த பெம்மான் என்ன ஆழ்வாருடைய போஷரம். அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமான் கண்ணன். அமுதத்தை கடைந்தெடுத்தார், தேவர்களுக்காக கொடுத்தார். கண்ணனேதான் வேதவியாசராக கொண்டாடப்படுகிறார். கிருஷ்ண துவைபாயனர் என்று வேதவியாசருக்கு ஒரு பட்ட பெயர், சிறப்பு பெயர். கிருஷ்ணன் கண்ணனை கூறுகிறோம். கிருஷ்ண துவைபாயனர் வேதவியாசருக்கு பெயர். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் நம்மாழ்வாருக்கு திருநாமம். கிருஷ்ணனால் கண்ணன். கிருஷ்ண துவைபாயனர் கண்ணனே அனைத்துமாக கொண்டிருந்த உயர்ந்த வேதவியாசர். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் கண்ணனிடத்தில் அதிகமான பக்தி, அதீத காதல் கொண்டிருந்த நம்மாழ்வார். கண்ணனும் கடைந்தார், பார்க்கடல் கடைந்த அமுதத்தை கொடுத்தார். இதோ வேதவியாசர் கடைகிறார், மறைப்பார்க்கடலை கடைந்தார். உபனிஷத்தென்னும் பெருங்கடலை கடைந்தார். இவர் மந்தர பர்வத்தத்தை வைத்து கடையவில்லை. தன்னுடைய நெஞ்சு, தன்னுடைய மதி, புத்தி இருக்கு இல்லையா, அறிவு, அறிவு புத்தியையே மத்தாக நாட்டினார். நாட்டி பெரும் உபனிஷத்தாகிற கடலை கடைந்து அதிலிருந்து அமுதம் போன்ற உயர்ந்த மகாபாரதத்தை எடுத்து கொடுத்தார். மதி மந்தானம் ஆவித்ய ஏனாசௌ ஸ்ருதி சாகராது. ஸ்ருதி தான் உபனிஷத்து, சாகரம் கடல், ஸ்ருதி சாகரம் வேதங்களாகிற கடலிலிருந்து அமுதமான மகாபாரதத்தை எடுத்து கொடுத்தார். அப்ப வேதங்கள் என்ன கூற வந்தனவோ அதைத்தானே மகாபாரதம் கூறும். மேலெழுந்த வாரியா பார்த்தா சில ஸ்லோகங்களுக்கெல்லாம் இவ்வளவுதான் பொருள்னு தோணும். ஆனா உள்ள படித்து பார்த்தால்தான் ஓ இவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ளல போலும். இதுக்கு தான் வியக்ஞார்த்தம்னு சொல்லுவார்கள். வியங்கியமான அர்த்தம் அப்படின்னா உள்ளுரை பொருள், ரகசியமான அர்த்தங்கள். இப்போ நம்ம அதை போல ஒன்றைத்தானே பார்த்துட்டு இருக்கோம். மேலோட்டமா பார்த்தா அரணிக்கட்டைக்குள் நெருப்பு இருக்கும், காட்டுக்குள் பாண்டவர்கள் இருப்பார்கள், அவ்வளவுதான். வெளியில வந்தால் ஆபத்து, இவ்வளவுதான் சொல்லிட்டுக்கார் விதுரர். ஆனா உண்மையா ஒரு இடத்துக்குள் ஒன்று இருக்கிறதுங்கிறது பகவான் அனைத்திடத்திலும் வியாபித்திருப்பதை குறிக்கும். பரந்த தன் பறவையுள் நீர் தொறும் பரந்துளன் கரந்திசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தொறும் கரந்து எங்கும் பரந்துளன்னு பாசுரம் அல்லவா. அப்ப எல்லாவிடத்திலும் பகவான் இருக்கிறார். இருந்து என்ன செய்கிறார்? தாங்குகிறார், ஆணை செலுத்துகிறார். இந்த ரெண்டு செய்கிறாருங்கிறதை ரொம்ப விளக்கமா நம்ம பார்த்துட்டோம். ஆக மேலெழுந்த வாரியான பொருள் இருந்தால் சுமாரான காவியம். ஆனா உள்ளூர ஆழ்ந்த கருத்துக்கள் இருந்தால் அதனாலதான் அது உயர்ந்த காவியம். ராமாயணத்துல எத்தனையோ உட்கருத்துக்கள், ஆதி காவியம் மகா காவியம்னு சொல்றோம். அதே போல மகாபாரதத்தில் எத்தனையோ உட்கருத்துக்கள். அதனாலதான் மகாபாரதம் மகத்தாகவும் இருக்கும், பாரவத்தாகவும் இருக்கும், பெருமை படைத்ததாகவும் இருக்கும், அளவில் பெருத்ததாகவும் இருக்கும். சில பேர் அளவில் ரொம்ப பெருமனா இருக்கலாம், ஆனால் ஒன்றும் பெருமையே இருக்காது. சிலர் அளவில் சிரித்திருக்கலாம், பெருமை நிறையா இருக்கும். மகாபாரதத்துக்கு ரெண்டுமே உண்டு. பெருமைக்கு பெருமையும் உண்டு, அளவிலும் பெருத்திருக்கிறது. இதில் இல்லாதது வேறெங்கும் இல்லை. அந்த அளவுக்கு அர்த்தங்களை கொண்ட மகாபாரதத்தில் அதை கடைந்து தன்னுடைய மதியாகிற மத்தை நாட்டி அடியார்கள் அனைவருக்காகவும் வேதவியாசர் கொடுத்தார்.
அதில் ஒரு ஸ்லோகம்தான் நாம் இப்போ பார்த்துருந்தோம். அக்னிஸ்தேஜ மகன் லோகே கூಢ திஷ்டதி தாருஷு சச்ச உபயுங்தே சச்சோபயுங்தே தத்தாரு யாவன் நோதீப்யதே பரைஹி. அரணிக்கட்டையை கொளுத்தாத வரைக்கும் நன்னா இருக்கும். கொளுத்துட்டால் அதில் உள்ளே இருந்து வெளிப்புறப்படுகிறதே நெருப்பு. அது என் செய்யும்? அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், ச ஏவ கலு தாருபியா யதா நிர்மத்திய தீப்யதே. அந்த தாருவிலிருந்து யதா நிர்மத்திய, அதை நன்னா கடைந்து கடைந்து அக்னிக்கட்டையை அரணிக்கட்டையை வைத்து கடைவார்கள். கடைந்தால் அதிலிருந்து நெருப்பு வரும். தத் தாருச்ச வனம் சான்யது நிர்தஹத்யாசு தேஜசா. அதிலிருந்து வெளியே வந்த நெருப்பு அந்த கட்டையை மட்டும் எரித்து விடாது, அந்த கட்டை வளர்ந்த வனத்தையே காட்டையே சேர்த்து அழித்து விடும். அப்போ உள்ளே இருக்கிறது வெளியே தானால் உள்ளே எப்போதும் அணையாது இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு அரணிக்கட்டையிலிருந்து வெளியேறினால் காட்டக்கூட அழித்து விடும். யோசித்து பார் திருதராஷ்டிரா. அதே போலத்தான் ஏவமேவ குலே ஜாதாக பாவகோபம தேஜசா க்ஷமாவந்தா நிராகாராக காஷ்டே அக்னிரிவ சேரதே. காஷ்டே காஷ்டத்தில் விறகு கட்டையில் அக்னிரிவ நெருப்பு உள்ளே படுத்து கொண்டிருக்குமா போலே மறைந்து படுத்து கொண்டிருக்குமே, அதே போலத்தான் க்ஷமாவந்தா நிராகாராக. நெருப்பு கட்டைக்குள்ளே இருக்கும்போது அது எதையான எரிக்குமா? ஒன்றும் எரிக்காது. சுடுமா? சுடாது. அதுக்கு உருவம் உண்டா? கிடையாது. உருவமும் கிடையாது, சுடாது, எரிக்காது, வெப்பம் இருக்காது, ஒன்றுமே நெருப்புக்கு கிடையாது. அதே போலத்தான் காட்டுக்குள் இருக்கும் பாண்டவர்களுக்கு இப்போது அவர்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. உன் பிள்ளைகளை சுட்டுட போகிறதில்லை, உன் பிள்ளைகளை எரிச்சிட போகிறதில்லை. அவர்களை கொண்டு ஒன்றும் இப்போ இல்லை. ஒரு உருவம் இருக்கா? அஜ்ஞாதவாசத்தில் மறைந்துன்னா வாழ்கிறார்கள். விராட பர்வத்திலே விராட தேசத்துக்கு மத்ய தேசத்துக்கு போய் ஒத்தொத்தர் ஒரு வேலையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். தர்மபுத்திரன் கங்கனாக போயிருந்தான். பீமசேனன் சமையல் கட்டை நிர்வகித்து வந்தான். அர்ஜுனன் பிருகண்ணளாங்கிற பேரோடே அந்த நாட்டு ராஜகுமாரியான உத்தரைக்கு நாட்டியம் கற்றுக் கொடுப்பவனாக இருந்தான். அடுத்து நகுல சகதேவர்கள், ஒருத்தர் குதிரலாயத்தை பார்த்து கொண்டார், ஒருத்தர் பசுமாட்டு லாயத்தை பார்த்து கொண்டார். அதே இறுதியாய் திரௌபதி சைரந்திரிங்கிற பெயரோடே அந்த தேசத்து ராணிக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து வந்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப இதெல்லாமே அவர்கள் மறைந்து வாழ்ந்தது தானே. மறைஞ்சிருக்கிறதுனாலே அவர்களுக்கு இருக்கும் உருவம் இல்லை. நெருப்பு ஏன்னா அதுக்குன்னு ஒரு பெருமிதம் இருக்கும் இல்லையோ, அந்த பெருமிதம் இல்லாமல் மறைஞ்சிருக்கார்கள். மறைஞ்சிருக்கேங்கிறதுக்காக நாம் அப்படி நினைச்சிடக்கூடாது. துச்சமாக நினைக்காமல் இது வெளியில் வந்தால் என்னாகும்? காட்டையே அழித்து விடும். எல்லார பற்றியும் சொல்கிறோம். சான்றோர்கள் எல்லாம் இருந்தால் அவர்கள் கோபப்படவே மாட்டார்கள். ஆனால் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. சான்றோர்கள் கோபப்பட்டால் அதை ஒரு நிமிஷம் கூட நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது. அவர்கள் கோபப்படார்கள், ஆனால் கோபப்பட்டுட்டார்கள் நம்மால் ஒரு நிமிஷம் தாங்க முடியாதான். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. குணம்ங்கிற உயர்ந்த மலைக்கு மேலே ஒருத்தர் ஏறி நின்றிருந்தால் அவருடைய கோபத்தை நம்மால் தாங்கி கொள்ள முடியாது. ஏன்னா உள்ள கனன்று இருக்கார். வந்துட்டா காந்தாரியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீளோ இல்லையோ, அவள் எப்போதும் கண்ணை மூடிக்கொண்டிருந்தாள். தன் கணவன் திருத்தராஷ்டனுக்கு பார்வை கிடையாது, அதனால காந்தாரியும் பார்க்க மாட்டாள். பார்க்காம இருந்து அந்த சக்தியே விரயமாகாமல் மொத்தத்தையும் தனக்குள்ள அடக்கி வைத்திருந்தாள். கடைசியாய் யுத்தத்தில் துரியோதனன் தோற்க போகிறான், உயிர் போக போகிறது. அப்பதான் காந்தாரி கூறினாள், ஏ துரியோதனா, நீ பிறந்த மேனியாக எந்த உடுப்பும் ஆடையும் இல்லாமல் நீராடிவிட்டு நேரே என் முன்னே வா என்று கூறினாள். நீராடிவிட்டு ஆடை இல்லாமல் துரியோதனன் தாயை பார்க்க போய்கொண்டிருந்தான். அப்போதுதான் கண்ணன் குறுக்க வந்தார். துரியோதனா, எதற்கு போயின்றிருக்காய்? தாயை காண போகிறேன். இப்படியா? நக்கனனாகவா? ஆடை இல்லாமல் பெற்ற தாயை பார்க்க போகலாமா? சிறு குழந்தையா இருந்தா சரி, நீ எவ்வளவு வயசானவன் போகலாமான்னால், இல்லை என் தாய் தான் வர சொன்னாள்னால் அவள் சொல்லுவாள், அதுக்குன்னு நீ புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஒருத்தர் ஒன்று சொன்னால் அதை சரிவர அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டாமா? உன்னுடைய மர்மஸ்தானத்தையாவது மறைத்து கொண்டு போ என்று கண்ணன் சொல்ல, அவன் ஏதோ இலை தழைகளை கொண்டு இடுப்பில் சுற்றி கொண்டு போனான். காந்தாரி முன்னால் துரியோதனன் போய் நின்றான். காந்தாரி தன்னுடைய கண்ணு கட்டை அவிழ்த்தாள். இவ்வளவு நாளும்
எதையும் பார்க்காமல் சக்தியை விரயம் பண்ணாமல் அனைத்து சக்தியையும் பாதுகாத்து வந்தாள். கண்ணை திறந்தாள், முழுவதுமாக துரியோதனனை பார்த்தாள். அப்ப அவன் உடம்பு முழுக்க வஜ்ர தேகம், இரும்பால் ஆக்கப்பட்ட உடம்பாக மாறிற்று. ஏன்னா அவ கண்ணுக்கு அவ்வளவு சக்தியை வளர்த்து வச்சிருந்தா, பார்த்த பார்வையில மொத்தத்தையும் இரும்பாக்கி விட்டா. ஆனால் இந்த இடைப்பகுதி தொடைப்பகுதியை தவிர அந்த இடத்துல அவன் இலையை போட்டு மூடிட்டு இருந்தானோ இல்லையோ, கண்ணு பார்வை அந்த இடத்துல படலே, அந்த இடம் இரும்பாக ஆகவில்லை. ஆகையால் தான் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் சண்டை நடந்த போது பீமன் தொடையில் அடித்து முறிந்து துரியோதனன் அழிந்தே போனான் என்று சரித்திரம். அன்னைக்கு மட்டும் காந்தாரி அவன் உடம்பு முழுக்க பார்த்திருந்தாள். அப்ப கவலையே இல்லை, அடிச்சிருக்க கூட முடியாது. அதைத்தான் சரி தீயவனை முடிக்கணுங்கிறதுக்காக கண்ணன் அவனை போய் மாற்றினார். அதனால் அவன் இழந்தே போனான். எதுக்கு சொல்ல வந்தேன், உள்ளூர இருந்து கனன்று கொண்டே இருந்தால் அந்த சக்தி அபரிமிதமான சக்தியா இருக்கும். இப்ப ரிஷிகளுக்கெல்லாம் என்ன சக்தி, நினைத்த மாத்திரத்துல எல்லாத்தையும் பண்ணிவிடுறாளேன்னா அவர்கள் மற்றபடிக்கு சக்தியை விரயமாக்குறதே இல்லையே. ஒன்றையுமே விருப்பப்பட்டிருக்க மாட்டா. 100 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரே ஒரு விருப்பப்பட்டால் அது கண்டிப்பா எப்படிப்பட்டதா இருந்தாலும் நடந்து விடுறது. பகவான் அதை நடத்தி விடுகிறார். அதற்காகத்தான் உள்ளூர கனன்று இருக்கணும். எத்தனை நாளா எள்ளுக்குள்ள இருந்தா எண்ணெய் இவ்வளவு நல்லா இருக்கும், எத்தனை அரணிக்கட்டைக்குள்ள மறைந்திருந்தால் நெருப்பு வெளியில வந்த பிற்பாடு அனைத்தையும் அழிக்கிற சக்தி இருக்கும். ஆனா உள்ள மறைஞ்சிருக்கிற வரைக்கும் உருவம் இருக்காது, வெப்பம் இருக்காது, சூடு இருக்காது, ஒன்றும் இருக்காது. பாண்டவர்கள் அப்படித்தான் க்ஷமாவந்தாக, பொறுமையோடே, நிராகாராக, எந்த விதமான உருவத்தையும் காட்டிக்கொள்ளாமல், காஷ்டேர் அக்னிருவ சேரதே, அவர் ஒரு கட்டைக்குள்ளே நெருப்பிருக்குமா போல இருக்கிறார்கள். அதற்குன்னுட்டு இப்படியே இருந்துருவார்கள் நினைக்காதே. கடைசியா கூறி இந்த அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார். லதா தர்மாக துவம் சபுத்திரஹ ஷாலாஹ பாண்டுசுதா மதாக ந லதா வர்ததே ஜாது மகாத்ருமம் அனாஸ்ருதா. யோசித்து பார் திருத்தராஷ்டிரா, நீங்களும் உன் பிள்ளைகளும் எப்படிப்பட்டவர்கள்? பாண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாண்டவர்கள் கற்பக மரத்தை போலே, சந்தன மரத்தை போலே, நீங்களெல்லாம் அதில் படர்ந்திருக்கிற கொடிகளைப் போலே. லதா தர்மாத்வம், லதை கொடி, லதானா கொடி, லதா தர்மாக கொடியை போன்றவர்கள் நீங்கள். சபுத்திரஹா, உங்கள் பிள்ளையோட சேர்த்து நீங்கள் கொடி போன்றவர்கள். ஷாலாக பாண்டுசுதாமதாக, ஷால விருட்சத்தை போலே, ரொம்ப பெரிய மரத்தை போலே பாண்டவனுடைய பிள்ளைகள். மரத்தை அண்டி மரத்திலே படர்ந்துதான் கொடியால் வாழ்வதற்கு முடியும். மரம் ஆதாரமாக ஆசிரியமாக இல்லாவிட்டால் கொடி என்னாகும்? பட்டே போகுமே. ந லதா வர்ததே ஜாது, கொடி தன்னடையே வளராது. மகாத்ருமம் அனாசிரிதா, பெரும் மரத்தை சார்ந்திராமல் கொடியால் வாழ முடியாது. கொடி போன்றவர்கள் நீங்கள், மரம் போன்றவர்கள் பாண்டவர்கள். கொடியாகிற நீங்கள் பாண்டவர்களை சுற்றி படர்ந்தால்தான் வளருவீர்கள், அப்பதான் வாழ்வீர்கள். அதை விட்டு நாங்கள் தனி நினைத்தால் என்னாகும்? கொடி தரையில போகும், 4 பேரிடத்தில் மிதிபடும், அழிந்தே போகும். உன் பிள்ளைகளும் பாண்டவர்களை ஆசிரியித்து அவர்களிடத்தில் நாட்டை பகிர்ந்து கொடுத்து அவர்களே உன்னை காத்து கொடுப்பார்கள், உன் பிள்ளைகளை காப்பார்கள். என்னால் மரம் கொடியை தன்னிடத்தில் படரவிட்டு காக்கும். பதிசங்கயோக சுலபம் வயோதிருஷ்டுவாச்ச மேபிதா சிந்தார்ணவ கதப்பாரம் நாசசார அப்ளவோயதா. சீதை கூறுகிறாள், நான் ஒரு கற்பக கொடிய போலே, ராமன் கற்பக மரத்தை போலே, நான் எப்போதும் அவனை சார்ந்து அவனை சுற்றி கொண்டுதான் இருப்பேன். கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம். ஆழ்வார் பாசுரத்தில் சொல்றார், ஒரு கோலை தேடி ஒரு மரத்தை தேடி கொடி ஓடும். கொடி மரத்தை சுற்றி கொண்டாதான் இருக்கும். அதே போல மால்கிற திருமால் அவனிடத்தில் படர்ந்துதான் நம்மால் வாழ்வதற்கு இயலும். நாம் தனித்திருந்துக்கலாம் என்னால் வீணாகி போகும். துரியோதனாதிகள் தனித்திருந்துக்கலாம் என்ன? இயலாது. பாண்டவர்களை சார்ந்துதான் இருக்க முடியும் என்று சொன்னார். இனி கடைசி ஸ்லோகம். வனம் ராஜன் ஸ்தவ புத்திரஹ அம்பிகேய சிம்ஹான் வனே பாண்டவான் ஸ்தாத வித்தி சிம்ஹைர் விஹீனம் ஹி வனம் வினஷ்யேத் சிம்ஹா வினஷ்யேயுர் ருதே வனேன. ரெண்டும் பார், வனசிம்ஹ நியாயம்னு சொல்லுவார்கள். வனம் ராஜம் ஸ்தவ புத்திரஹ, உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய 100 பிள்ளைகளும் பெருங்காட்டை போலே, பாண்டவர்கள் காட்டில் வாழும் சிங்கத்தை போலே. காடில்லாவிடில் சிங்கம் வாழ முடியாது, சிங்கம் இல்லாவிட்டால் காடே அழிந்து போகும். காடும் சிங்கமும் ஒருத்தருக்கொருத்தர் சார்ந்து வாழ வேண்டும்.
காடே இல்லைன்னா சிங்கம் எங்கே வாழும்? நாட்டுக்குள்ளே வந்து வாழ இயலாது, சிங்கம் அழிஞ்சு போடும். சிங்கம் இல்லே, காட்டை எல்லாரும் சேர்த்து அழிச்சிடுவார்கள். ஆக உன் பிள்ளைகள் காட்ட போலே, பாண்டுவின் பிள்ளைகள் சிங்கத்தை போலே ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து நல்ல மனப்பான்மையோடு சார்ந்திருந்து வாழ பழகிக் கொள்வீர்கள். இதுதான் அனைவருக்கும் நல்லது என்று சொல்லி 37வது அத்தியாயத்தை நிறைவேற்றுகிறார். இதுகாரும் நாம் பிரஜாகர பருவத்தில் 33, 34, 35, 36, 37 5 அத்தியாயங்கள் பார்த்துட்டோம். இனி 38, 39, 40 3 அத்தியாயங்கள் பார்க்க வேண்டும்.